ஹாய் அம்மா ஸ்பெஷல் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது இஞ்சி புளி. இந்த இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி புளி எப்போ செய்வாங்கன்னு பார்க்கலாங்களா. கேரளாவில் ஸ்பெஷல் ஓணம் டைமில் செய்வாங்க. இந்த ஓணம் டைமில் இந்த இஞ்சி புளி இல்லாத வீடே இருக்காது. நம்ம இஞ்சி நிறையா வாங்கிட்டோம்னா நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக புளி எடுத்து வாஷ் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். புளி ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஆயில் தாளிக்கிறதுக்கு ஆயில், உப்பு, இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இது வெல்லம், வெறும் மிளகாத்தூள், பச்சை மிளகாய், புளி, இதெல்லாம் தான் தேவை இந்த டிஷ்ஷுக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சு பாருங்கள். வாய்க்கு நல்லா ருசியாகவும் தொண்டைக்கு நல்லா இதமாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் காஞ்சிருக்கு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் நம்ம திருகி வச்சுருக்கிற அந்த புளியை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டும் தனித்தனியாகவும் போடலாம், ஒன்றாவும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். இது நல்லா வதங்கணும். அதுதான் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகணும், அந்த காரெல்லாம் போகணும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி, புளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் நல்லா அது ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதக்கணுங்க. அதுதான் இதோடைய இதுவே அந்த டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் தேவை, நிறைய எண்ணெய் சேர்த்துக்கிறவங்க எண்ணெய் கொஞ்சம் கூடவும் விட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக காரம் போட்டு, வெல்லம், நாட்டு சர்க்கரை, இது வெல்லம் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம் சேர்த்த உடனே ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு அடியவும் நிறையா நம்ம புளியை ஊற வச்சு சேர்த்து குழப்ப வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். நல்லா ரெடி ஆகும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் இதோடைய இது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக ஆயிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தண்ணி எல்லாம் நல்லா புளி தண்ணி எல்லாமே சுண்டி வரணும். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு கஞ்சி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, சூப்பராக கலர் வந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தது அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.